கண்ணை தேய்ச்சி சிக்னல் கொடுத்துட்டாரு, போட்டுற வேண்டியதான். என்ன சிக்னல் கொடுக்காம மருந்து போட்டான்? குருஜி, நீங்க தான் கண்ணை தேய்ச்சி சிக்னல் கொடுத்துட்டீங்களே, சீக்கிரம் மூக்க பொத்துங்க, நீங்களும் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. வலிமா வலிமா. சீக்கிரம் டாக்குமெண்ட் எடுத்து கொடுங்கயா. இவனுக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு குருஜி, போ போ போ, மயக்கம் போட்டு விடு. பாய். சக்சஸ். ஒழிஞ்சு போயிடா. குருஜி, எல்லாம் மயக்கம் போட்டு வந்துட்டாங்க, அதை ஓடிடுவோம். வலிமா வலிமா, என்னாச்சு வலிமா? கண்மணி, திருட்டு பயணம் எல்லாத்தையும் அழுட்டு ஓடலான்னு பாக்குறியா? விட மாட்டேன்டா உன்னை. ஒரு நிமிஷம் இரு. எங்களை மன்னிச்சிருங்க. திருடின வேலைக்கு தான் திரும்ப வந்திருக்கானா? இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு ஓடி இருப்பேன். நான் எஸ்கேப் ஆயிருந்தேன்னா என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குறைஞ்சது 10 வருஷமாச்சும் ஆகும். அது அது என்னமோ தெரியல, இந்த குடும்பத்துல திருட எனக்கு மனசே வரல. சரியான லூசா இருக்கானே, இப்படி மொத்தமா பிளான் பண்ணி தூக்கிட்டு திரும்ப வந்து சொதப்புறானே. குருஜி குருஜின்னு உன்னை எவ்வளவு நம்பினேன், இப்படி பண்ணிட்டியே. நீ எல்லாம் மனுஷன் தானா? நான் திருடன் தான். ஆனா இந்த குடும்பம், இங்க இருக்கிற இந்த உறவு, தங்கச்சி, நீங்க எல்லாருமே சேர்ந்து என்ன மனுஷனாக்கிட்டீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை ஏமாத்த எனக்கு எனக்கு மனசே வரல. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத அண்ணன் தம்பிங்க, பிள்ளைங்க மேல உயிரா இருக்கிற அப்பா, இந்த இந்த வீட்டுல எல்லாருக்குமே தாயா இருக்கிற வள்ளி அம்மா, ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு நீங்க எல்லாம் உதாரணமா இருக்கீங்க. இப்ப கூட நான் என் தங்கச்சியோட ஆபரேஷனுக்காக தான் நான் இங்க திருட வந்தேன். ஆனா இந்த குடும்பத்தில் திருடி என் தங்கச்சியை காப்பாத்தினா அவ நல்லா இருப்பாளான்னு எனக்கு சொல்ல தெரியல. என் பிரச்சனை நானே பாத்துக்கிறேன். உங்களோட பணம், இந்த காசு எதுவுமே வேணாம். என்ன மன்னிச்சிருங்க. இந்தாங்கம்மா,
இங்க இருந்து எடுத்துட்டு போன எல்லாமே இதுல இருக்கு. அண்ணா தங்கச்சி ஆபரேஷன்னா பாத்துக்கலாம். கடவுள் இருக்காண்டா, ஏதாச்சும் நடக்கும். உங்க எல்லாரையும் ஏதாவது நான் காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏ விஜி, என்னடி இப்படி ஆயிடுச்சு? ஒரு பிளானும் சொதப்பும் போதும் என்னடி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு என்ன வெறுப்பேத்தாதம்மா. இல்லடி, அவ ரொம்ப பெரிய திருடன், நம்ம நினைச்சதை நடத்தி வச்சிருவான்னு என்னென்னமோ மனக்கோட்டையெல்லாம் கட்டின. கடைசியா அவன் மொத்தமா நமக்கு விபூதி அடிச்சிட்டு போயிட்டானே. இதுக்குதான் இந்த மாதிரி ஓவர் சென்டிமெண்ட் பாக்குறவனெல்லாம் கூட்ல சேர்த்துக்காதன்னு கேக்குறியா? இந்த பிளான் சொல்லும் போதே மேடம் நீங்க வேற ஏதாவது பிளான சொல்லிருக்க வேண்டியதானே? எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு சூப்பர் சூப்பர்னு வேற சொல்லிட்டு இப்ப பேசுறியா? பேசாம இரு. இந்த வீரா இருக்கால, அவ ஏதோ பெரிய ஹீரோயின் மாதிரியும் நான் வில்லி மாதிரியும் என்கிட்ட சவால் விட்டு போயிருக்கா. அவ கண்டிப்பா ஏதாவது செய்வா. அதுக்குள்ள நாம ஏதாவது பிளான் பண்ணி அவளை யோசிக்க விடாம பண்ணணும். என்ன பண்றது? நான் ஏதாவது ஐடியா சொல்லட்டுமா? அம்மா தாயே, நீ ஒரு ஐடியாவும் சொல்ல வேண்டாம். என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தாலே போதும்.